விஜய் வந்ததுலேருந்து அவர் பேரில் என்னென்ன அட்டாக் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஒருத்தர் இல்லை, ஒரே கட்சியிலே பல பேர் இதே வேலையாகவே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொருத்தரும் காரணம் அவங்களுடைய வசந்த கால வாழ்க்கைகள் எங்கே பறிபோய் விடுமோ என்கின்ற அச்சம் இன்றைய தினம் மக்களுடைய சக்தி விஜய்க்கு பின்னால் இருக்கிறதுனால அது வந்து அதனால் அவங்க இப்போ கடைசி ஆயுதமாக இந்த மாதிரி ஆயுதங்கள் பல ஆயுதங்கள் எடுத்து அது எல்லாம் ஃபியூஸ் ஆனதுனால சரி இதுக்கு பிறகு இப்படி ஒரு ஆயுதத்தை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தூண்டுதலின் பேரில் நடைபெறுவதாகத்தான் மக்களே நினைக்கிறார்கள். மக்களுக்கு இது தெரியும், ஏதோ வேணும்னே இந்த மாதிரி விஜய் மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கிளப்பணும். குடும்ப வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது. எல்லார் குடும்பம் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பேச ஆரம்பித்தோன்னு சொல்லி சொன்னால் நாடு தாங்காது. இது மாதிரி தவறாக பிரச்சாரம் பண்ண விஜயினுடைய ஸ்ட்ரென்த்து தான் வளருதே தவிர அது அதை பாதிக்கிறதுக்கான காரணங்கள் கிடையாது. விஜய் பாலிடிக்ஸ்க்கு ஒரு அன்ஃபிட் அப்படிங்கிறது இதிலிருந்தே தெரியுது. ஏன்னா ஃபேமிலியில் உள்ள பிரச்சனைகளே சால்வ் பண்ண தெரியாதவர் நாளைக்கு நாட்டில் ஒரு பிரச்சனைனா எப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுடைய எல்லாரும் அன்ஃபிட் தான். விஜயை விட விஜய்க்கு இந்த இதுதான் ஒரு காரணம் சொன்னால் இதை விட 1000 காரணங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் அடுத்த இடத்துல இருக்கிறாங்க. யாரும் அந்த விஷயத்தில் யாரும் யோகியர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லிட முடியாது. இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள், நாட்டில் வன்புணர்ச்சி நடக்குது, வன்கொடுமை நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் பற்றி ஒன்றும் சொல்லாமல் விஜய் குடும்பத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பெருசுப்படுத்தி வேணும்னே அதை முடுக்கி விட்டு பெருசாக்குறது மக்களுக்கு ஒன்றும் அவ்வளவு மடையர்கள் இல்லை. மக்களுக்கு தெரியும் இது எங்கேருந்து ஆரம்பிச்சு விட்றாங்க, எதுக்காக ஆரம்பிச்சு விட்றாங்க, இவங்களுடைய அஸ்திவாரங்க அந்த ஆயுதங்கள் அத்தனையும் முனை மறுக்கப்பட்டு விட்டது. கரெக்டாக ஏப்ரல் 20ஆம் தேதி தான் அந்த விசாரணைலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் எலெக்ஷன் டைமு. அது வேணும்னு சொல்கிறது தானே தவிர வரட்டுமே வந்ததை அவங்களுக்குள்ளே சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, போட்டோம். அதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சில நேரங்களில் வானவாடிக்கைகள் வேணும், வண்ண ஜாலங்களை கிளப்பி மேலே போவோம், ஆனால் கீழே விடுற போது கரித்துண்டாக தான் விழும். அது மாதிரி நீங்கள் சொல்கிற பிரச்சனைலாம் கரித்துண்டாக தான் விழுமே தவிர நீங்கள் நினைக்கலாம் அதை வண்ண ஜாலங்களை கிளப்பிக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு போகாது. ரொம்ப நேரம் ஆகாது, அது கரித்துண்டா கீழே விழுந்துடும். குறுகிய மனமான உள்ளவர்கள், அற்பத்தனமானவர்கள் அவங்க செஞ்சு விடுற பிரச்சனைகள் இது அற்பத்தனமாக அவங்களோட இருக்கட்டும்னு போகணுமே தவிர நம்ம அதை எடுத்துக்கிட்டு பேசக்கூடியது அல்ல. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க எக்ஸ்-எம்எல்ஏ திருச்சி சௌந்தரராஜன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். விஜய் சங்கீதா விவாகரத்து அப்படிங்கிறது, அதாவது இதன் மூலமாக விஜய்க்கு இப்போ எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சவங்க கூட இல்லை இப்படிப்பட்ட விஜய்க்கா நம்ம ஓட்டு போடுறதுன்னு மாறிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டோன். ஏன்னா இது மூலமாக விஜயோட அந்த அரசியல் வாழ்வுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லோரும் குடும்பம் நடத்துகிறவங்க தான். எல்லோரும் குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாம் வச்சு விஜய் வந்ததுலேருந்து அவர் பேரில் என்னென்ன அட்டாக் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஒருத்தர் இல்லை, ஒரே கட்சியிலே பல பேர் இதே வேலையாகவே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொருத்தரும் காரணம் அவங்களுடைய வசந்த கால வாழ்க்கைகள் எங்கே பறிபோய் விடுமோ என்கின்ற அச்சம் இன்றைய தினம் மக்களுடைய சக்தி விஜய்க்கு பின்னால் இருக்கிறதுனால அது வருது. அதனால் அவங்க இப்போ கடைசி ஆயுதமாக இந்த மாதிரி பல ஆயுதங்கள் எடுத்து அது எல்லாம் ஃபியூஸ் ஆனதுனால சரி இதுக்கு பிறகு இப்படி ஒரு ஆயுதத்தை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தூண்டுதலின் பேரில் நடைபெறுவதாகத்தான் மக்களே நினைக்கிறார்கள். இப்போ அவங்க நினைக்கலாம் இது மக்கள் இதனால் திசை மாறி விடுவார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் மக்களுக்கு இது தெரியும், ஏதோ வேணும்னே இந்த மாதிரி விஜய் மேலே இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் கிளப்பணும். குடும்ப வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது. எல்லார் குடும்பங்களும் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பேச ஆரம்பித்தோன்னு சொல்லி சொன்னால் நாடு தாங்காது. ஒவ்வொரு அரசியல்வாதி மற்றவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் ஏராளமாக தினம் பத்திரிகையில் பார்க்குறோம், எல்லாத்துலேயும் பார்க்குறோம். அதனால் இது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, அதில் இருக்கிற பிரச்சனை என்ன காரணத்தினால அந்த அம்மா அறிக்கை விட்டது, இந்த அம்மா விவாகரத்து கேட்குது, அந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம் வெளிப்படையாக நமக்கு யார் சரி அதை ஒன்று விஜய் சொல்லணும் அல்லது அந்த வரணும். அவங்க ஒரு சைலன்ஸ் சொல்லியிருக்காங்க, இவர் அதை சொல்கிறாரா அல்லது இதை இக்னோர் பண்ணுறாரா அப்படின்றது ஒரு விஷயம். அதனால் இதெல்லாம் ஒரு பாசிங் ஃபியூச்சர்ஸ், சும்மா கடந்து செல்ல வேண்டிய விஷயமே தவிர இது பெருசாக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அதில் நம்ம மூக்க நுழைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அது மக்களும் அப்படி அதை வச்சு பெருசாக நினைத்து எங்கே மக்கள் வாக்குகளை போட்டுருவாங்களோ நமக்கு சந்தேகம் வந்தால் அதுவே நமக்கு அடிப்படையில் பெரிய தவறான கருத்து தான் என்னுடைய கருத்து. அதனால் அது அதனால் எந்த விதமான பாதிப்பும் வந்துடாது. பாதிப்பு வரணுன்றதுக்காக
சில பேர் செய்கிற சதியாக கூட இருக்கலாம். அதனால் இது மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ விவரம் தெரியாதவர்கள் அல்ல, நல்லா விவரம் தெரிஞ்சவர்கள் தான். அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு. என்ன தான் இவங்க ஜகஜால வேலைகள் பண்ணாலும் அதை மீறி மக்கள் தெளிவாக ஒரு முடிவெடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் தயாராகி இது மாதிரி தவறாக பிரச்சாரம் பண்ண விஜயினுடைய ஸ்ட்ரென்த்து தான் வளருதே தவிர அது அதை பாதிக்கிறதுக்கான காரணங்கள் கிடையாது. ஏன்னா மக்கள் தெளிவாக புரியும், குடும்பம் அவங்கவுங்க குடும்பம், அதில் இருக்கிற பிரச்சனைகள் போக்குவரத்து இருக்கும், அதை இந்த நேரத்தில் வேணும்னு நோண்டி விட்டுருக்காங்க அப்படின்றது தான் இருக்கே தவிர அந்த அம்மா சொல்கிறதுல நம்ம எதையுமே உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய நம்முடைய வேலையும் கிடையாது. அது அல்ல பிரச்சனை, அது அவங்களோட லைஃப், அவங்களோட வேலை, அவங்களுடைய வேலை அந்த பிரச்சனையை தவிர அதை நம்ம காதில் போட்டுக்கிறது, அதை மீடியாக்கள் வெளியில் கொண்டு இது மாதிரி பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு தீனி போடணுன்றதுக்காக பண்ணுறது அப்படின்ற வேலைகள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அது அதை அந்த பிரச்சனையை இவங்க அது குடும்ப பிரச்சனை, அது என்ன காரணன்றது அவங்களுக்குள்ளே தெரியும். அதை அதனால் எந்த பாதிப்பும் தமிழ்நாட்டில் ஏற்படும்னு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் குடும்பம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்களுடைய பல குடும்பங்களை பார்க்குறாங்க, ஊர்களில் இருக்க நிகழ்ச்சிகளை பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. யார் யார் தவறான செய்திகளை கிளப்பி விட்றாங்க, அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் வேணும்னே கிளப்பி விடுறது, நோண்டி விடுறது, இந்த வேலைகள்லாம் நடக்க தான் செய்யும். இன்னும் இதை விட மோசமாக கூட நடக்கலாம். இவையெல்லாம் மக்கள் தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு நமக்கு யாரோ ஒருத்தர் கிடைச்சிருக்கிறார், அந்த அவரை பயன்படுத்தி இந்த நாட்டில் ஜனநாயகத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்முடைய மக்களுடைய கொள்கை. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு உதாரணமாக இப்போ பேராசிரியர் அன்பழகன் வீட்டிலே நான் வளர்ந்தவன், அவரை பற்றி தெரியும், அவருடைய குணங்கள் தெரியும். அவர் ஒரு முறை அண்ணா மறைந்தபோது நேப்பியர் பூங்காவில் பேசுகிற போது சொன்னார், கருணாநிதி வச்சுக்கிட்டு சொன்னார். அது ஆதித்தனார் ஒரு கூட்டம் நடத்தி, அந்த கூட்டத்தில் இந்த அண்ணாவினுடைய நினைவேந்தல் கூட்டம் நடத்தினார். அதில் சொன்னார், கருணாநிதியை வைத்துக்கொண்டே பேசினார், கருணாநிதியை நான் தலைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அப்படி ஏற்றுக்கொண்டால் என் மனைவி கூட என் முகத்தில் காரி உமிழ்வாள் நான் பேசினார். நான் இதையே சட்டமன்றத்திலே கூட கருணாநிதியும் வச்சுக்கிட்டு அன்பழகனையும் வச்சுக்கிட்டு கேட்டபோது அன்பழகன் சொன்னார்னா, கருணாநிதி என் கட்சிக்கு தான் தலைவரை தவிர எனக்கு தலைவர் இல்லை அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டார். அதோடு மட்டும் அந்த கருணாநிதி குடும்பத்தில் ஒரு ரெண்டாவதாக ஒரு கனிமொழியினுடைய தாயை குடும்பத்தை கொண்டு வந்தபோது என்னென்ன நிகழ்ச்சி நடந்ததுன்னு சர்க்காரியா கமிஷன்லாம் வந்திருக்கு. அப்போ அதை தன்னை இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றதுனால அதை மாற்றி சொல்லணுன்றதுக்காக அன்பழகன் பற்றி ஒரு தவறான செய்தி ஒன்று சொன்னார். அவருடைய மகள்கள் படிக்கிற கல்லூரியிலேருந்து ஒரு பெண்ணை கொண்டாந்து வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வேணும்னே சில புரளிகளை கிளப்பி விட்டாங்க. ஆனால் அது உண்மையல்ல. அவருடைய மனைவி துணைவியார் இறந்த பிற்பாடு ஒரு டைவர்ஸ் ஆனவங்க, ஒரு 4 குழந்தைகளுக்கு தாய். இவருடைய வயதை ஒத்த ஒரு பெண்மணியை, சாந்தகுமாரின்னு ஒரு பெண்மணியை இவர் குடும்பத்தில் கொண்டு வந்தார். அதை அந்த உள்ளம் இது மாதிரி நம்மளுடைய மகளோடு சேர்ந்த பொண்ணை நம்ம கொண்டு வந்துட்டோன்னு குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்களேன்றதுக்காக, உண்மை உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காக அந்த அம்மா சாந்தகுமாரி மறைந்தபோது, இவருக்கு ஏறக்குறைய 76 வயசு, அந்த அம்மா மறைந்தபோது அந்த சாந்தகுமாரி மறைவுன்னு போட்டு ப்ராக்கெட்டில் வயது 76ன்னு போட்டார். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, வேணும்னே வாரி விடுறது, இன்னொரு எதிரிகள் பக்கம் தள்ளி விடுறது, இதெல்லாம் ஒரு பழக்கமாக சில பேர் இயற்கையாக வச்சுருக்காங்க. இது தவறானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் மக்களும் புறக்கணிப்பாங்க. உண்மைகளை தெரிகிற போது மக்கள் புறக்கணிச்சிடுவாங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, விஜய் பாலிடிக்ஸ்க்கு ஒரு அன்ஃபிட் அப்படிங்கிறது இதிலிருந்தே தெரியுது. ஏன்னா ஃபேமிலியில் உள்ள பிரச்சனைகளே சால்வ் பண்ண தெரியாதவர், நாளைக்கு நாட்டில் ஒரு பிரச்சனைனா எப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுடைய எல்லாரும் அன்ஃபிட் தான். விஜயை விட விஜய்க்கு இந்த இதுதான் ஒரு காரணம் சொன்னால், இதை விட 1000 காரணங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் அடுத்த இடத்துல இருக்கிறாங்க. யாரும் அந்த விஷயத்தில் யாரும் யோக்கியர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லிட முடியாது. விஜய்க்கு குடும்பத்தில் ஒருத்தவங்களை வெளியில் அனுப்புறதோ, வேணான்னு சொல்கிறதோ, விவாகரத்து பண்ணுறதோ பல்வேறு காரணங்கள் அமையலாம். ஒரு வேளை அவங்க தவறு செஞ்சுருக்கலாம், அல்லது ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கலாம், பல காரணங்கள். அதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது, அதை போய் சொல்கிறது, அதை போய் நினச்சிக்கிட்டு அதுக்காக இதுக்கு அன்ஃபிட், அதையும் கம்பேர் பண்ணுறதெல்லாம் வேறு விஷயம். இது தேவையில்லாது. அவர் இப்போ வந்திருக்காரு, வேறு யாரும் இருக்கிறவங்களாம் தவறு பண்ணி நாட்டை நாசமாக்கிட்டாங்க அப்படின்றதுனால ஒருத்தர் வர்றவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கணுமே தவிர,
நீ ஏன் இப்போயே அதை ஆராய்ச்சி பண்ணுற? இருக்கிறவங்க யாரை எடுத்துக்கோ, யாரையாச்சும் யோகியர்கள்னு இந்த அரசாங்கம் திமுகவோ அதிமுகவோ இவங்க யோகியர்கள்னு சொல்ல சொல்லுங்கள். இவங்க பின்னால் இருக்கிற பிரச்சனைகளை சொல்ல சொல்லுங்கள். அல்லது இவங்க நாட்டு மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய விஷயம் சாராயத்தை கொடுத்து அதனால் நாட்டில் பாதி குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? குடும்பங்களே அழிக்குது அந்த சாராயம். எத்தனை பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பெண்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க. அது வெளியில் தெரியாமல் அப்படியே போயிடுதே தவிர, அவங்க பாதிக்கப்படுவதற்கு முக்கியமான காரணமே இந்த சாராய கொண்டாந்து டாஸ்மார்க்கு தான் காரணம். இதுதான் அடுத்தாப்புல இதில் பயிற்சி கொடுத்து போதைப் பொருளுக்கு மாறுறாங்க. இன்னும் குழந்தைகள் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பையன் கூட பீர் வாங்கிட்டு குடிக்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. இவ்வளவும் தெரிஞ்ச பிற்பாடு ஒரு நாட்டை நல்ல நாடாக நடத்த வேண்டும் என்று கருதுகிறவர்கள் ஏன் அந்த சாராயத்தை நிறுத்தக்கூடாது? அதுக்கு என்ன காரணம்? அது ஏன் சாராயத்தை கொடுத்து தான் ஆகணும்னு என்ன அவசியம் இருக்குது? அதை பற்றி சிந்திக்கலாம். அதுக்கு தான் பதில் இந்த வரைக்கும் இருக்கா? கிடையாது. அதுக்காக இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள், நாட்டில் வன்புணர்ச்சி நடக்குது, வன்கொடுமை நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் பற்றி ஒன்றும் சொல்லாமல் இவர் விஜய் குடும்பத்தில் இப்படி இருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பெருசுப்படுத்தி வேணும்னே அதை முடுக்கி விட்டு பெருசாக்கிறது மக்களுக்கு ஒன்றும் அவ்வளோ மடையர்கள் இல்லை. மக்களுக்கு தெரியும் இது எங்கேருந்து ஆரம்பிச்சு விட்றாங்க, எதுக்காக ஆரம்பிச்சு விட்றாங்க. இவங்களுடைய அஸ்திவாரங்கள் அந்த ஆயுதங்கள் அத்தனையும் முனை மறுக்கப்பட்டு விட்டது. கரெக்டாக ஏப்ரல் 20ஆம் தேதி தான் அந்த விசாரணை எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அதுவும் எலெக்ஷன் டைம். அது வேணும்னு சொல்கிறது தானே தவிர, வரட்டுமே வந்ததை அவங்களுக்குள்ளே சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, போட்டோம். அதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அதனால் விஜய் சரியில்லைன்னு சொன்னால் வேறு யார் சரியாக இருக்கா? சரியா நீங்கள் இருக்கீங்களா? ஊழல் இல்லையா? லஞ்சம் இல்லையா? இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கலையா? அதிகார துஷ்பிரயோகம் பண்ணலையா? ஆட்சியில் தவறுகள் பண்ணலையா? சாராயத்தை கொண்டு மக்களுக்கு தேவை அத்தனையும் உங்களால் தானே கச்சத்தீவே போச்சு, உங்களால் தானே இலங்கை போச்சு. இல்லைன்னா இலங்கையில் நம்மளுடைய கொடி பறந்துருக்குமே. நீங்கள் தானே கொண்டு வந்து பிஜேபியை உள்ளே விட்டீங்க. அது வரைக்கும் அண்ணா இருந்த வரைக்கும் விட்டாரா? யாராச்சும் வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? உங்களெல்லாம் கொண்டாந்து விட்டு குடையுதேன்னு சொல்கிறவங்களாம் நீங்கள் தான். அந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் மறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லி மறைச்சிடலான்னு நினச்சா அது ரொம்ப காலம் எடுபடாது, புஸ்வானம் மாதிரி போயிடும். சில நேரங்களில் வானவேடிக்கைகள் வேணும், வண்ண ஜாலங்களை கிளப்பி மேலே போவோம், ஆனால் கீழே விடுற போது கரித்துண்டாக தான் விழும். அது மாதிரி நீங்கள் சொல்கிற பிரச்சனைலாம் கரித்துண்டாக தான் விழுமே தவிர, நீங்கள் நினைக்கலாம் அதை வண்ண ஜாலங்களை கிளப்பிக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு போகாது. ரொம்ப நேரம் ஆகாது, அது கரித்துண்டாக கீழே விழுந்துடும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நான் ஏன் பேராசிரியருடைய விஷயத்தை சொன்னேன்னா, பக்கத்தில் அவரை வச்சுக்கிட்டே இருக்கிறவங்களே கூட அவருக்கு வேணும்னு அவர் மேலே ஒரு பழியை சொல்லி ஒரு அசிங்கப்படுத்துறதுடைய முயற்சிகளை பண்ணிங்க அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு தான் சொல்கிறேனே தவிர, இது உங்களுடைய பழக்கம், உங்களை விட்டு அது போகிறது இல்லை. அதனால் அதை கூட கடைசியாக பேராசிரியர் உள்ளத்துக்குள்ளேயே வச்சுருந்து அந்த அம்மா மறைந்த போது சாந்தகுமாரி வயது 76 இயற்கை எதுனான்னு போட்டாங்க. அப்போ பேராசிரியருக்கே வயது அப்போ 76 தான். அவர் எப்படி இவருடைய மகளோட படித்த பொண்ணுங்களை அவர் கொண்டாந்து வச்சுருக்க முடியும்? அதை சிந்திக்கட்டும் தான் அது அதோட ஒரு கோடு போட்டு காட்டினார். அதுதான் உண்மை. அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எப்படி பேராசிரியர் அதை விட்டு கடந்து வந்துட்டாரோ அது மாதிரி இதையும் நம்ம கடந்து போகணுமே தவிர இதை பிரச்சனையாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால் விஜய்க்கு இழிவு வரும் என்று கருதுனா அது ரொம்ப தவறு. வரும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய எண்ணத்தில் மண் தான் விழுமே தவிர வேற ஒன்றும் வராது. இதுதான் உண்மை. பெண்கள் பாதுகாப்பை பற்றி விஜய் பேசுகிறாரு. ஆனால் சங்கீதா அவர்கள் அந்த குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருந்தாங்கன்னு சொல்லி நியூஸ்லலாம் பார்த்தோம். அதாவது விஜய் இந்த விஷயம் எனக்கு தெரிய வரவும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிச்சாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணையே இவ்வளோ துன்புறுத்துறாருன்னா அவர் ஒரு நார்சிஸ்ட் அப்படின்னெல்லாம் கூட பதிவிடுறாங்க சோஷியல். இதெல்லாம் ஜோடனை பண்ணி எது வேணா பண்ணலாம். ஒரு சாதாரணமாக ஜோடனைகள் எது வேணால் பண்ணலாம். சொல்கிறவங்களும் அது மாதிரி ஜோடனை பண்ணலாம். ஏன் அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்றது அவங்க 2 பேருக்கு தான் தெரிகிற விஷயம். அதனால் இதை வேணும்னு இன்னும் கூட ஜோடனை பண்ணி எது வேணால் நீங்கள் சொல்லலாம், இன்னும் என்ன வேணால் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் மக்கள் மத்தியில் நிற்கும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் இந்த நேரத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அது ஒரு காரணமாக அவங்க எடுத்துக்கொள்ளவில்லை. அது அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு விஷயம். பல்வேறு குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகாமல் இருக்குது. அதனால் அவன் வாழவே கூடாதா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். அதனால் இதெல்லாம் கிடையாது. இதை நாம் கூட அதிகமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை. இது குறுகிய மனமான உள்ளவர்கள், அற்பத்தனமானவர்கள் அவங்க செஞ்சு விடுற பிரச்சனைகள்.
இது அற்பத்தனமாக அவங்களோட இருக்கட்டும்னு போகணுமே தவிர நம்ம அதை எடுத்துக்கிட்டு பேசுகிறதே பேசக்கூடியது அல்ல. தேவையில்லாத பிரச்சனை. இன்றைக்கு நாட்டில் இருக்கிற விபரீதங்கள் நாடு நாசமாகி கொண்டிருக்கிறது. அதை முதல்ல காப்பாற்றுவோம். வீடு எரிந்து கொண்டு இருக்கிறது, தண்ணீர் எடுத்து ஊற்றுவோம். அதை விட்டு அந்தாண்ட ஒருத்தன் பீடி குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான்னு சொல்கிறது தேவையில்லாத விஷயம். மிக்க நன்றி. நல்லது.